சாய் ராமாயணம் அத்தியாயம் 48 சந்தேகிகளுக்கும் அருள். சில காலம் கடந்த பிறகு சேவடே சொன்னது அனுபவபூர்வமாக உண்மையாகியது. சேவடே 2 பரீட்சைகளில் வெற்றி பெற்றார். சபட்நேகர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். அதன் பின் 10 ஆண்டுகள் கழிந்தன. சபட்நேகருக்கு கெட்ட காலம் துவங்கியது. துரதிர்ஷ்டம் அவரை திடீரென்று தாக்கி துயரத்தில் ஆழ்த்தியது. அவர் சோகமயமானார். 1913ஆம் ஆண்டு சபட்நேகரின் ஒரே மகன் டிப்தீரியா ஜுரம் கண்டு இறந்து போனான். அவருக்கு வாழ்க்கையே வெறுத்தது. ஆகவே அவர் பண்டர்பூர், கன்காப்பூர் போன்ற தலங்களுக்கு புனித பயணம் சென்றார். எங்கே சென்றும் மனம் நிம்மதியடையவில்லை. பின்னர் அவர் வேதாந்தம் படிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு சில காலம் கழிந்தது. மனச்சாந்தி பெறுவது எவ்வாறு என்று யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவருக்கு ஒரு பாதை தென்பட்டது. சேவடே பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன விருத்தாந்தம் ஞாபகத்திற்கு வந்தது. சாயி பாதங்களில் சேவடேவுக்கு இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியும் அவருக்கு ஞாபகம் வந்தது. தாமும் சாயி தரிசனத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் உதித்தது. அந்த ஞானியை தரிசனம் செய்ய வேண்டுமென்ற ஆவல் மூண்டது. ஷிரடி செல்வதென்று முடிவெடுத்தார். உறவினர் ஒருவருடன் கிளம்பினார். தம்முடைய பாதங்களில் பணிவதற்காக அவரை ஷிரடிக்கு இழுத்தவர் சாயியே. சேவடே எப்பொழுதோ சொன்ன வார்த்தைகள் அப்பொழுதுக்கு ஞாபகத்திற்கு வந்தது ஒரு நிமித்த காரணமே. நான் இப்பொழுது சொல்லப்போவதை கவனத்துடன் கேளுங்கள். தம் இளைய சகோதரர் பண்டிட் ராவையும் கூட்டிக் கொண்டு சபட்நேகர் ஞானி தரிசனத்திற்காக ஷிரடிக்கு கிளம்பினார். அவர்கள் இருவரும் ஷிரடிக்கு வந்து சேர்ந்தவுடனேயே சாயி தரிசனத்துக்கு சென்றனர். தூரத்திலிருந்து பாபாவை தரிசனம் செய்த போதே மனம் குளிர்ந்தனர். தூரத்திலிருந்து பாபாவின் கண்களை சந்தித்தவுடன் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு விரைவாக அவர் அருகில் சென்று நின்றனர். இருவரும் மிகுந்த பணிவுடன் பாபாவுக்கு நமஸ்காரம் செய்தனர். தூய்மையான உள்ளத்துடனும் பிரேமையுடனும் ஒரு தேங்காயை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பணம் செய்தனர். தேங்காயை பாபாவின் பாதங்களில் சபட்நேகர் சமர்ப்பித்த போது போ வெளியே என்று சத்தம் போட்டு பாபா அவரை விரட்டி அடித்தார். பாபா கோபம் கொண்டதை கண்ட சபட்நேகர் மனக்கலக்கம் அடைந்தார். இதற்கு என்ன பொருள் என்பதை குறிப்பு அறிந்தவர் யாரையாவது நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். தரிசனம் செய்து மனமகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டியவர் சுடுசொல் கேட்டு துணுக்குற்று பின்வாங்கினார். வருத்தத்துடன் முகம் கவிழ்ந்து உட்கார்ந்தார். இப்பொழுது யாரிடம் செல்வது? பாபாவின் சுடுசொல்லுக்கு அர்த்தம் என்ன என்று எந்த பக்தரை கேட்பது? பாபாவின் எண்ண ஓட்டம் என்னவென்று யாரை கேட்பது? அவருடைய நிலைமையை புரிந்து கொண்ட யாரோ ஒருவர் அவரை சமாதானப்படுத்தும் வகையில் பாலா சிம்பியின் பெயரை சிபாரிசு செய்தார். ஆகவே சபட்நேகர் பாலா சிம்பியை தேடிச் சென்றார். விருத்தாந்தத்தை முழுமையாக பாலா சிம்பியிடம் விவரித்த பின் சபட்நேகர் வேண்டினார். பாபா உக்கிரமான வார்த்தை பேசி என்னை விரட்டிவிட்டார். தாங்கள் என்னுடன் வந்தாலாவது எனக்கு சாந்தமான தரிசனம் கிடைக்கலாம். பாபா கோபப்படாமல் நம்மீது கிருபை கனிந்த பார்வையை செலுத்த வாய்ப்பு உண்டு. பாலா சிம்பி இதற்கு ஒப்புக்கொண்டார். சபட்நேகர் சஞ்சலத்திலிருந்து விடுபட்டார். பாபாவின் படம் ஒன்றை வாங்கிக் கொண்டு பாபாவை தரிசனம் செய்வதற்கு கிளம்பினார். பாலா சிம்பியும் உடன் சென்றார். படத்தை தம்முடைய கையில் வாங்கிக் கொண்ட பின் பாபாவிடம் அதை கொடுத்து பணிவன்புடன் பாலா சிம்பி கேட்டார், இறைவா, இது என்ன சித்திரம்? பாபா படத்தை பார்த்துவிட்டு சபட்நேகரை சுட்டி காட்டியவாறு பதிலளித்தார். இது அவர் நண்பரின் படம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே பாபா நகைத்தார். கூடியிருந்தவர்களுக்கு சிரிப்பு வந்தது. பாபா இதன் குறிப்பு என்னவோ என்று பாலா சிம்பி பாபாவை வினவினார். பாபாவிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. உடனே பாலா சிம்பி சபட்நேகரிடம் சொன்னார், தரிசனம் செய்து கொள்ளுங்கள், சீக்கிரம். ஆனால் நமஸ்காரம் செய்த பொழுது போ வெளியே என்ற முழக்கத்தை சபட்நேகர் செவிமடுத்தார். ஐயகோ, அதே போவழியே என்னும் என்னை பின்தொடர்கிறதே, இப்பொழுது நான் எவ்வழி செல்வேன்? இதுவே சபட்நேகரின் பெருவியப்பு. அவர்கள் இருவரும் பாபாவின் எதிரில் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்த போது பாபா அவர்களுக்கு ஆணையிட்டார், இங்கிருந்து உடனே வெளியே போய்விடுங்கள். சமத்த சுவாமியே,
உம்முடைய ஆணையை எப்பொழுதும் எவராலும் தாண்ட முடியாது. இவ்வாறு இருக்கையில் பாமரர்களாகிய எங்களுடைய கதை என்ன? இக்கணமே நாங்கள் வெளியேறி விடுகிறோம். பெரும் உதார குணம் படைத்தவர் என்று கேள்விப்பட்டு தரிசனம் செய்ய வந்தோம். ஆனால் போ வெளியே என்ற வார்த்தைகளால் வரவேற்கப்பட்டோம். இதில் பொதிந்துள்ள ரகசியம் என்ன என்று அறியோம். எங்களை கருணையுடன் நோக்குங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் மறுபடியும் வந்து உங்களை தரிசனம் செய்ய வேண்டுமென்று ஆசி அளியுங்கள். அவர்கள் வேண்டிக் கொண்ட ஆறுதல் மேற்கண்டவாறு: பாபாவின் மனதில் என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை அறியும் சக்தியுடைய ஞானியும் உண்டோ? ஆகவே ஆணைக்கு அடிபணிந்து இருவரும் அவரவர் வசிப்பிடங்களுக்கு சென்றனர். பாபாவின் முதல் தரிசனம் இவ்வாறு நிகழ்ந்து இருவரையும் வருத்தமடைய செய்தது. தாமதம் ஏதும் செய்யாமல் இருவரும் அவரவர் கிராமத்தை சென்று அடைந்தனர். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.